குட் மார்னிங். இன்றைக்கு நிறைய நம்ம செய்ய தவறிய காரியங்களுக்கு நிறைய சூழ்நிலைகளை சாதகமாக நம்ம காரணம் காட்டுகிறோம். என் சூழ்நிலை இப்படி, அதனால் நான் செய்யலை. என்னுடைய வேலை இப்படி, என்னுடைய பொறுப்புகள் என் குடும்பத்தில் அதிகம், அதனால் நான் செய்யலை. என்னுடைய தொழில் அப்படி, என்னுடைய வியாபாரம் அப்படி என்று சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம செய்ய தவறுகிறதுக்கு சூழ்நிலைகளை நம்ம காரியம் காட்டுறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் கூட சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தது. அவருடைய சூழ்நிலை பாபிலோனில் அடிமையாக இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த ராஜாவுடைய அரண்மனையில் அவருக்கு கொஞ்சம் கூட ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலையான ஒரு காரியம். அடுத்ததாக அந்த ராஜா அவர் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பதவியில் தானியேலை வைத்திருந்தார். அந்த வேலையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவராக இருந்தார். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த போதும் அவர் செய்ய வேண்டியதில் அவர் தவறாததினால தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று. இன்றைக்கு நம்ம கூட நிறைய காரியங்களை நம்ம சாக்குப்போக்கு சூழ்நிலைகளை சொல்லுகிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு வேலைகள் அதிகம், அதனால் பைபிள் படிக்க முடியல, இதனால் நான் ஜெபிக்க முடியல, இந்த சூழ்நிலையினால் நான் ஆலயத்துக்கு போக முடியல என்று சொல்லி நிறைய காரியங்களை நம்ம சூழ்நிலைகளினால் தள்ளி போடுகிறவளாக இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு சூழ்நிலைகள் எத்தனை எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம ஆண்டவரை நெருங்குகிற போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். Have a nice day. Jesus loves you.